காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சசி தரூர் பரபரப்பான கருத்துக்களை அவ்வப்போது வெளியிட்டு விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருபவர். இதனால் காங்கிரஸ் கட்சியின் மேலிடத்திற்கு அவர் நெருக்கமானவராக இருந்தாலும் அவ்வப்போது இடைவெளி ஏற்படுவது உண்டு. அதனால் அவரை பற்றிய பரபரப்பான செய்திகள் அவ்வப்போது வந்த வண்ணம் இருக்கும். சென்ற 2017ஆம் ஆண்டு அவர் பாஜகவில் இணையப் போவதாக பரபரப்புடன் செய்திகள் வந்தன. அவர் கட்சி மீது மன வருத்தத்தில் இருப்பதாகவும் அதனால் அவர் பாஜகவில் இணையப் போவதாகவும் செய்திகள் கூறின. ஆனால் அதில் எந்த அடிப்படை உண்மையும் இல்லை என அவர் தெரிவித்தார். இந்நிலையில் சமீபத்தில் ஆளும் கேரள இடதுசாரி அரசாங்கத்தின் தொழில்துறை கொள்கை மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாராட்டு தெரிவித்தார். மேலும் மாநில காங்கிரஸ் கட்சி சரியான தலைமையின்றி தவிப்பதாகவும் காங்கிரஸ் மீது எந்த ஈர்ப்பும் மக்களிடம் இல்லை என்றும் அவர் கூறினார். இதற்கு கட்சி மேலிடம் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இதுகுறித்து அவரிடம் விளக்கம் கேட்டதாக தகவல்கள் வெளியாகின. இது உள்ளூர் தலைவர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சென்ற பிப்ரவரி 18ஆம் தேதி டெல்லி சென்ற சசி தரூர் காங்கிரஸ் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். அந்த அரை மணி நேரத்தில் அவரிடம் தான் சில முக்கிய பிரச்சினைகளை தெரிவித்ததாக தரூர் தெரிவித்தார். இந்நிலையில் அவர் ஒரு மலையாள ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டி ஒன்றில் காங்கிரஸ் கேரளாவில் தனது ஈர்ப்பை விரிவுபடுத்த முயற்சிக்கவில்லை என்றால் அது கேரளாவில் தொடர்ந்து 3வது முறையாக எதிர்க்கட்சியில் அமர வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் கேரள காங்கிரஸில் ஒரு சரியான தலைவர் இல்லாததை பல கட்சித் தொண்டர்கள் உணர்வதாக தெரிவித்திருந்தார். திருவனந்தபுரம் தொகுதியில் இருந்துதான் 4 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் காங்கிரசுக்கு அவரது சேவைகள் தேவையில்லை என்றால் வேறு வழிகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் 2026இல் நடைபெறவுள்ள நிலையில் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருந்த ஒரு கருத்து கணிப்பில் கேரளத்தில் தலைமை தகுதிகளில் மற்றவர்களை விட தான் முந்தியுள்ளதாக கணிப்புகள் கூறியுள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி அரசாங்கம் கேரள பொருளாதாரத்தை கையாண்ட விதத்தை பாராட்டி ஒரு ஆங்கில நாளிதழில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதற்கு மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். பின்னர் தனது கட்டுரை மோசமான நெருக்கடியில் இருக்கும் முழு கேரள பொருளாதாரத்தையும் ஆய்வு செய்ய முயற்சிக்கவில்லை என்று சசி தரூர் தெளிவுபடுத்தினார். ஒரு எம்பி என்ற முறையில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி மட்டுமே தான் எழுதியதாக தெரிவித்தார். குறிப்பாக பினராயி விஜயன் நிர்வாகத்தில் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பு தொழில்துறை சூழலை மாற்றிவிட்டதாக தான் உண்மையை குறிப்பிட்டதாக ஒப்புக்கொண்டார். இந்த ஸ்டார்ட் அப் அமைப்புக்கான முன்முயற்சியை தொடங்கி வைத்தவர் முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் உம்மன் சாண்டிதான் என்றும் அவர் தெரிவித்தார். அதற்காக ஒரு காங்கிரஸ்காரன் என்ற முறையில் பெருமைப்படுவதாகவும் கூறினார். அதே சமயம் மாநிலத்தில் அதிக வேலையின்மை பிரச்சினை இருப்பதாகவும் இதனால் அதிக அளவில் படித்த இளைஞர்கள் இடம்பெயர்வதாகவும் கூறினார். மேலும் மாநிலத்தில் விவசாயம் அதிகம் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ரப்பர், முந்திரி, அன்னாசி பழம் மற்றும் ரப்பர் தொழில்கள் முன்பு போல இல்லை என்றும் மாநிலத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடன் சுமை பெருகியிருப்பதாகவும் கூறினார். அதே சமயம் மாநிலத்தில் நல்லது நடக்கும்போது அதை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது அற்பத்தனமானது என்று சசி தரூர் தெரிவித்தார். இந்நிலையில் தரூரின் அறிக்கைக்கு காங்கிரஸ் தலைவர் கே முரளிதரன் பதிலளித்துள்ளார். அதில் சசி தரூர் கூறியிருப்பவை கேரளாவில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களின் நிலைப்பாடு அல்ல என்று தெரிவித்தார். இதற்கு காங்கிரஸ் தேசிய தலைமை பதிலளிக்க வேண்டும் என்றும் தரூரின் நிலைப்பாடு கேரளாவில் உள்ள காங்கிரஸ்காரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் கூறினார். ஒரு சாதாரண தொண்டனாக தரூரின் அறிக்கையை மதிப்பிடுவதற்கு நான் ஆள் அல்ல என்றும் முரளிதரன் தெரிவித்தார். இந்நிலையில் சசி தரூரின் கட்டுரை மற்றும் அவரது கருத்துகள் கேரள தொழில்துறை வளர்ச்சியின் யதார்த்தங்களை திறம்பட எடுத்துக் காட்டுவதாகவும் அதற்காக நான் அவரை வாழ்த்துகிறேன் என்றும் சிபிஎம் மாநில செயலாளர் MV கோவிந்தன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாஜக தலைவர் அனில் ஆண்டனி தெரிவிக்கையில் சசி தரூர் காங்கிரஸ் கட்சி குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தும் காங்கிரஸ் தலைவர் என்றும் காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக குழப்பத்தில் இருப்பதாகவும் எனவே இது ஒரு ஆச்சரியமல்ல என்று தெரிவித்தார். இதுகுறித்து முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக தலைவருமான பிரகாஷ் ஜவடேகர் கூறுகையில் கேரளாவில் காங்கிரசும் இடதுசாரிகளும் போலி அரசியல் போட்டி நடத்தி வருவதாக கூறினார். எல்லா இடங்களிலும் அவர்கள் நண்பர்கள் என்பதை இது மீண்டும் நிரூபித்துள்ளது. அவர்களின் இந்த ஏமாற்றுதல் நாடகத்திற்கு கேரள வாக்காளர்கள் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்பார்கள். திரு சசி தரூர் 2014ஆம் ஆண்டு கூறுகையில் நாட்டில் 400 ஸ்டார்ட் அப்கள் மட்டுமே இருந்தன என்றார். இப்போது 1,40,000 ஸ்டார்ட் அப்கள் உள்ளன என்றார். இது இந்தியாவை ஆட்சி செய்யும் நரேந்திர மோடி நிர்வாகத்தின் பெருமை என்று ஜவடேகர் தெரிவித்தார். இந்நிலையில் சசி தரூர் உண்மையில் விரைவில் பாஜகவில் இணையப் போவதாகவும் அதற்கான வெள்ளோட்டங்களை அவர் அவ்வப்போது விட்டு பார்ப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு அவர் பாஜகவில் இணைய தயாராக இருந்ததாகவும் ஆனால் சில காரணங்கள் பேரில் அது நடைபெறவில்லை என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் இது நடைபெற வாய்ப்புள்ளதாக கேரள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.